ஹாய்ங்க. இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் இப்போ ரீசெண்டாக மணாலி வந்து விசிட் பண்ணியிருந்தோம். மணாலியில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய வந்து நல்ல விஷயமும் இருக்குது, நிறைய ஏமாற்றவும் செய்கிறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நல்லா தெளிவாக பார்த்துட்டு கேட்டுட்டு போங்க. வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து டைமிங் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துல ஏமாறும்போது என்ன போகுது அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டு தான் போகுது. புது ஊர், நம்ம போய் அவங்கள்ட்ட எதுவும் எதுக்கு ஏமாத்துனீங்க நம்ம எதுவும் சண்டை போட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு டைம் நம்ம ஏமாந்துட்டு அப்படியே ஓ அப்படின்ட்டு நம்ம திருப்பிட்டு வர வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மணாலி வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கேப் ஏதாவது நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது கேப் டிரைவர்கிட்ட தான். அவங்க உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு டைமுக்கு 10 டைம் யோசித்து இங்கே போகலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிட்டு போய்க்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவங்க நம்மளை எல்லாமே சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்க உங்களை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் அவங்க போய் கமிஷன் வாங்கிப்பாங்க. அது வந்து நமக்கு நார்மலாக ஒரு ப்ரைஸை நம்ம வாங்குறத விட அந்த இடத்துல வாங்கும்போது எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணாலி ரீச் ஆனோடனே சோலாங் வேலி அப்படிங்கிற பிளேஸ் போகணும். இங்கே தான் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெறும் வந்து இது என்னென்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். இங்கே வந்து நம்ம வாக் மட்டுமே ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ரொம்ப வழுக்குது, நடக்கவே முடியல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்லிப்பரி ஆகுது. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு நான் ஏதோ நிறைய பேரோட வீடியோவில் பார்த்துருக்கேன். அவங்க ட்ரெஸ்ஸு பூரா ஈரமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதனால் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாகவே இருந்தேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டீஸ். இப்போ இவங்க வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு பேர் எல்லாமே மறந்துருச்சு. நான் பேர் என்னென்னு வேணால் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்குமே ஒவ்வொரு நேம் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 3 ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா 3000க்கு வந்து பேசியிருந்தாங்க. அவங்க வந்து 4,500க்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த பேக்கேஜ் எங்கே பேசினதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேப் டிரைவர் சொல்லுவாங்க, நீங்கள் சோலாங் வேலி போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டல் ட்ரெஸ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ரெண்டல் ட்ரெஸ் வேறு எங்கேயும் கிடைக்காதான்னு கேட்டோம்னா கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும், அங்கேயுமே வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டல் ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழுக்காக தான் இருக்கும், நீட்டாக துவைச்சலாம் இருக்காது. என்னடா போடணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது நம்ம போட்டால் தான் நம்மளோட ட்ரெஸ் நனையாமல் இருக்கும். ரொம்ப சில்லு, அப்படியே கையெல்லாம் ரொம்ப அப்படியே உதறது. எவ்வளோ ஒரு சுட சுட ஒரு டீ கப் வாங்கினாலுமே அது நம்ம கையில் சூடு இல்லாத மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ சில்னஸ்ஸு. அதனால் நம்மளோட ஓன் கிளாத்ஸில் நம்ம அங்கே இருக்க முடியாது. கண்டிப்பாக நமக்கு ரெண்டல் ட்ரெஸ் தேவைப்படும். நாங்கள் எடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டல் ட்ரெஸ் வந்து பேர் வந்து 250 சொன்னாங்க. இதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா அந்த ஃபுல் செட்டு, டாப்பு பாட்டமு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூட் ஷூ கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் சாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, சாக்ஸ் நீங்கள் அடிஷ்னலாக வாங்கிக்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து இந்த சாக்ஸ் போட்டிங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக அந்த அது என்னது அந்த ஐஸ் வந்து உள்ளே போயிடும், அதனால் வந்து சாக்ஸ் நனைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஓகே தான். அது வந்து 200 சொன்னாங்க. நாங்கள் பார்கெயின் பண்ணி 100 வாங்கினோம். நீங்கள் அங்கே பார்கெயின் மட்டும் நீங்கள் பண்ணலைன்னா சொல்கிற காசை எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு இல்சவாய் யாருமே இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்ககிட்ட போய் நம்ம பார்கெயின் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 50 அவங்க 500 வச்சு விற்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்கெயின் பண்ணி 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 நம்ம இந்த காசுக்கு வருவோம். அப்படிங்கிறனால நாங்கள் நிறைய பக்கம் பார்கெயின் பண்ணாமல் இருந்ததில் பார்த்திங்கன்னா இந்த சாக்ஸும் ஒன்று. இதோட ஆக்சுவல் காசே பார்த்திங்கன்னா 50 தான். அவங்க வந்து 300 என்னமோ சொன்னாங்க. அந்த ஒரு பொண்ணு தான் இருந்தாங்க. அவங்க சும்மா அந்த சார்ஜஸ் சொன்னோன்னே நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு சரி ஓகே அப்படின்னாங்க. இப்போ இந்த இடத்துல பெருசாக ஏமாந்தது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து கேப் டிரைவர் கிட்டே கேட்டோம், இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா எங்கே கம்மியாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்குமா இல்லை அந்த பிளேஸ்லேயே கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஏன்னா இந்த ரெண்டல் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு இடம், அங்கேயே உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கான இது வச்சுருப்பாங்க.
நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கே இருக்க ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால அங்கே இருக்க தெரியாமல் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு. ஆனால் ஒரு கேமோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 250 300 அதுதான். நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கும். ஒரு கேமோட ஆக்டிவிட்டீஸோட காஸ்ட்டும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு கேமுக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது 3 கேமுக்கு சேர்த்து 3000க்கு பேசியிருந்தோம். ரொம்பவே ஓவர் அது. அதுக்கப்புறம் தான் அது தெரியுது. நாங்கள் எப்படின்னா, இப்போ அந்த ரெண்டல் ட்ரெஸ்ஸஸ் எடுத்தோம்ல, அங்கேயே வந்து பே பண்ண சொன்னாங்க. அங்கேயே வந்து ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு தனியாக லொக்கேஷன் சொல்லுவாங்க. நம்ம அங்கே போயிட்டு இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போது ஒரு கவுண்டர் 2 கவுண்டர்லாம் இருக்காது. ஒரு 300 கவுண்ட்ரு 400 கவுண்ட்ரு அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜிப்லைன் எடுத்திங்கனாலே அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இது காட்டினீங்கன்னா அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களோட கோடு இருக்கும். அதாவது இப்போ 26ன்னு வச்சிங்கன்னா அந்த 26ஓடது எங்கெல்லாம் இருக்கோ அதில் தான் நீங்கள் இது பண்ணிக்கிற மாதிரி வரும். 26 இல்லாத இடத்துல நீங்கள் வந்து எதுவுமே ப்ளே பண்ண முடியாது. ஸோ இவங்களோட மணாலி ட்ரிப்பை ஸ்பாயில் பண்ணது 2 பேர். அதில் ஃபஸ்ட்டு இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊர் லோக்கல் ட்ரெஸ்ஸஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சொல்லுதாங்க. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். திடீர்னு அவங்க வந்து கேட்கவும் நானும் சரி ஓகே அப்படின். இந்த பாட்டி எவ்வளோ சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 500 சொன்னாங்க. இந்த ட்ரெஸ்ஸு ஒரு 10 நிமிஷம் ஃபோட்டோ எடுத்து தரத்துக்கு. நாங்கள் வந்து 500 வேண்டாம், எங்களுக்கு ஒரு 200 தாங்க, ஏன்னா பெருசாக பார்கெயின் பண்ணுறோன்னு நினச்சிட்டு 200 தாங்க அப்படின்னா, அந்த பாட்டியும் யோசிச்சுட்டு, அதுவும் உடனே இல்லை, என்னென்னா நாங்கள் போயிட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு மாட்டினது ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துறேன், சாஃப்ட் காப்பி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து 50 தான் அப்படின்னாரு. நாங்கள் வந்து இந்தியா கேட்டில் எடுத்தோம் ஒரு ஃபோட்டோ. அங்கேயுமே வந்து பார்கெயின் பண்ணி தான், டெல்லியிலையுமே சில இடத்துல பார்கெயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மணாலியில் நீங்கள் மொத்தமாகவே நீங்கள் எல்லாமே பார்கெயின் பண்ணாமல் வாங்கவே முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே டெல்லியில் பார்கெயின் பண்ணி ஒரு 25 என்னமோ சொன்னான் அந்த பையன். சின்ன பையன் ஒருத்தன் தான். அந்த பையன் வந்து லைக் 30 சம்திங்கில் சொல்லியிருந்தான். நாங்கள் வந்து பேசி கம்மி பண்ணி ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துக்கிறோம்னா கம்மி பண்ணிக்க சொல்லி 16 அந்த மாதிரி இதில் வந்துச்சு ஒரு ஃபோட்டோஸ். அது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோஸு. நான் என்னோட இதில் கூட ஆட் பண்ணியிருப்பேன், ஷார்ட்ஸில் கூட. இங்கேயே அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து கேட்டோன்னே வெயிட் பண்ணுங்கண்ணான்னு சொன்னால் அவர் பின்னாடியே அலைஞ்சிட்டே இருந்தார். கடுப்பாயிடுச்சு. சரி எடுத்து தான் விடுவோமே அப்படின்னு பார்த்தா எப்படின்னா, இப்போ அவரே ஃபோட்டோ எடுக்கிறன்ற பேரில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆக்கிட்டார். இப்படி போஸ்ட் கொடுங்க, அப்படி போஸ்ட் கொடுங்க, ஃபோட்டோ காட்டுங்கன்னாலும் காட்டல. கடைசியாக பாருங்கள், ஏன்னா அந்த ஃபோட்டோ ஒஸ்ட்டு நல்லாவே இல்லை. ரொம்ப என்னோடய ஃபோனில் கூட எடுத்திருக்கேன் ஃபோட்டோஸ், அதுவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் ஒர்த்தே இல்லை. அவ்வளோ நேரம் எடுத்ததுக்கப்புறம் வேண்டான்னு சொல்ல முடியல. அந்த ஆள் பார்த்தா முறைச்சிட்ருக்கான், எனக்கு ஃபோட்டோஸ் வேண்டாம் அப்படின்னா. அவங்க ஊர் லாங்குவேஜில் திட்டுறான். என்ன பேசுகிறானே புரிய மாட்டேங்குது. சரி வந்து சேர்ந்தாச்சு, எதையாவது ஒரு 10 ஃபோட்டோ மட்டும் வாங்கலான்னு சொல்லி வாங்கியாச்சு. இது வந்து என்னென்னா ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஃபோட்டோஸ் பிரிண்ட் காப்பி இல்லை கிடையாது. உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாகவே ஃபோனில் மாற்றி விடுவாங்க. அதுக்கான சார்ஜஸ் தான் அந்த 20 30 அப்படிங்கிறது. நாங்கள் இந்த ஆள்கிட்ட பார்த்தீங்கன்னா பார்கெயின் பண்ணி ஒரு 50 சொன்னார். ரேட்டு கம்மி பண்ணி 20 பேசினோம். ஏன்னா இந்த ஆள் அந்த ஆள் பேசுகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா அவ்வளோ அப்செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி போனது தெரியுங்களா அந்த ட்ரிப்பு. அதை அவ்வளோ ஒஸ்ட்டு பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவர், செகண்ட் இந்த பாட்டி. வேண்டாம் நீங்கள் போங்கன்னாலும் கேட்கல. பின்னாடியே வந்துட்டு எங்களை முடிச்சு விடுங்க. இதை முடிச்சு தரும் கேப் டிரைவர். டைம் ஆயிடுச்சு, வாங்க நெக்ஸ்ட் பிளேஸ் போகணும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸ் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேப் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒன்று கேபோ இல்லை ஆட்டோ, அது 2 தான். இதில் என்ன பஸ்ஸோட இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து கேப் போட்டிங்கன்னா இங்கே வந்து கிலோமீட்டர்ஸ் சார்ஜஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிளேஸ்க்கு தான் ஒரு நாளைக்கு ஒரு 5 பிளேஸ் கூட்டிகிட்டு போவோம். அதுக்கு 3000 2500 அப்படின்னு சார்ஜஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம கேபில் எதுவுமே பார்கெயின் பண்ண முடியாது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு எதுவுமே பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா நீங்கள் இன்னும் ஒரு 10 பிளேஸ் போகணும், கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அதை டேரெக்டாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா, ஹோட்டல் மூலியமாக போகாதீங்க. ஹோட்டல் மூலியமாக போனீங்கன்னா ஹோட்டல்காரனுக்கும் கமிஷன் இருக்குது. நாங்கள் பண்ண தப்பு அதுதான். ஹோட்டல்கார் மூலியமாக போனோம், அவன் ஒரு கமிஷன் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுத்தான். 2000 பிளேஸ்க்கு 1500 பிளேஸ்க்கு அவன் எங்கள்கிட்ட சார்ஜஸ் பண்ணது 3500 சொன்னான். நாங்கள் 3000 தர முடியாதுன்னா கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி பேச சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் 500 கம்மி பண்ணி 3000 கொடுத்தோம். அதனால் அன்னைக்கு டேக்குள்ளே அவன் சொன்ன 4 பிளேஸையும் பார்த்தாகணும். இதில் இந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணணும். நாங்கள் கேப் டிரைவர்கிட்ட கேட்டது என்னென்னா,
ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம கூகுளில் அப்டேட் ஆகிருக்காது. யாராவது போனவங்க தெளிவாக அதை சொன்னாங்கன்னா நமக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் பட்டது எதுவுமே நீங்கள் படக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து நான் பெரிய வீடியோவாக போடணுன்னு என்னோடய கன்சர்னே கிடையாதுங்க. நான் வீடியோ எடுத்தது எல்லாமே ஷார்ட்ஸுக்கு தான் எடுத்தேன். ஆனால் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு வந்து எதுவும் அவ்வளோக்கு பெருசாக தெரியாதுல்ல. நான் ஏமாந்த மாதிரி அவங்களும் நிறைய டைம் ஏமாறுவாங்க. அதுக்காக தான் சொன்னது. இப்போ அந்த கேப் டிரைவர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்டதுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிடலான்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாருன்ட்டு அங்கேயும் வந்து ஒரு 3000 கட்டி அந்த பேக்கேஜையும் வாங்கியாச்சு. அதுவும் இல்லாமல் இவருக்கும் வந்து இங்கே பேக்கேஜும் ஒரு நாளைக்கு 3000. ஸோ அந்த 6000 நாங்கள் வந்து டக்கு டக்குன்னு எல்லா பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். அதாவது அந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணி ஆகணும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை. சரி, அதனால் அவர் ரொம்ப ஆசைப்பட்றாரு. அதனால் போனதே அதுக்காக தான்றனால ஓகே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்பாட்டில் போங்க. அது இப்போது அந்த சோலாங் வேலையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயே கவுண்டர் இருக்கும். அங்கேயே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பார்கின் பண்ண முடியுமோ 250 ரூபா வரைக்குமே ஒரு கேமுக்கு பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி கேளுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 250 கம்மி வர மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா யாக் ரைடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. யாக் ரைடுனா என்னென்னா அந்த காலத்தில் நம்ம ஊரில் எப்படி குதிரை சவாரி யானை சவாரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு யாக் ரைடு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. யாக் ரைடு இருந்தது. அப்புறம் ஜிப்லைன் இருந்தது. அப்புறம் அங்கேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். உங்களுக்கு போனீங்கனாலே ஒரு சேட் தருவாங்க, அதிலே இருக்கும். நான் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மணாலியில் இதே காஸ்டியூம் நான் போட்டேன். அவங்க சார்ஜஸ் பண்ணது வந்து 500 ரூபா சொல்லி நான் வந்து 200 ரூபாய்க்கு வந்து ஃபைனல் பண்ணேன். அது எனக்கு அந்த ஃபோட்டோஸும் பிடிக்கல. என்னடா ட்ரெஸ்ஸும் நல்லால ஃபோட்டோஸும் பிடிக்கல. ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு. இந்த 1 டேயில் பார்த்திங்கன்னா எங்களால் சோலாங் வேலி மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுச்சு. நீங்கள் சோலாங் வேலி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு பிளேஸ்க்கு 1 டே சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் அங்கே எடுத்துக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்றைக்கி நைட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங் கேப் டிரைவர் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டனால நாங்கள் அட்டன் டவர் அட்டல் டவர்னு நினைக்கிறேன் அந்த பிளேஸ் போகலாம். அட்டல் டனர்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போகலாம் அப்படின்னாங்க. அங்கே போகலான்னு பார்த்தா அதனால் இந்த ஆக்டிவிட்டீஸுமே ஒழுங்காக பண்ணாமல் சரி ஓகே மீதி பிளேஸே விசிட் பண்ணலான்னு போனால் எல்லாமே வந்து ஈவினிங் 5 o'clock வந்து க்ளோசிங் டைம்ட்டாங்க. இதில் எங்களுக்கு பெரிய டிஸப்பாயிண்ட் என்னென்னா அந்த கேப் டிரைவர் பையன்தான். அவங்க வந்து ப்ராப்பராக கைட் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க வந்து நம்ம போகிற பக்கம் எல்லா பக்கமும் அவங்களுக்கு கமிஷன் இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு கைட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இல்லை. அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 1 டே அதுவும் இல்லாமல் அந்த 1 டேக்கு பார்த்திங்கன்னா அந்த கேப் டிரைவர் வந்து 5 பிளேஸ் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னார்ல, அது வந்து இருட்டி போச்சுன்ட்டு அவங்க சொன்ன பேமெண்ட்டு தான் வாங்கிட்டு போனாங்க. ஒரு பிளேஸ்க்கு 3000 ரூபா கொடுத்து பார்த்துட்டு இருந்தது ஒரு தண்ட செலவு. அடுத்தது வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு போய் பண்ணணுன்னு சொன்னோம்ல, அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தது அதுவும் ஒரு தண்ட செலவு. நீங்கள் தயவுசெய்து இந்த தப்பாக பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இவங்க வந்து பேராக்ளைடிங் போகணுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பேராக்ளைடிங் போனதில் வந்து இதுவுமே நீங்கள் வந்து பார்கின் பண்ணியே ஆகணும். ஒரு ஆளுக்கு 3500 ரூபா சார்ஜஸ் சொன்னாங்க. பர் பர்சனுக்கு 3500 ரூபா. உங்களை ஒரு 10-15 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி தள்ளி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவாங்க. ஏன்னா பெரிய ஹில்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் கைட் இருப்பாங்க. இதை நாங்கள் வந்து எவ்வளோக்கு பேசினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1005 தான் பர் பர்சன் கொடுத்துருந்தோம். ஏன்னா வந்து இதில் வந்து 1005 அவங்களுக்கு பெரிய மார்ஜின் இருக்காது. நாங்கள் 2 பேராக சேர்ந்து போனனால அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஒர்த்து வந்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குல்லு அந்த பிளேஸில் இருக்குது. மணாலி அந்த சோலாங் வேலி ஃபஸ்ட்டு சொன்னோம்ல, அது 2மே தனித்தனி பிளேஸ் தான். உங்களுக்கு குழுவை காட்டிலும் மணாலியில் கிளைமேட் ரொம்ப சில்லாக இருக்கும். இந்த டைமில் நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா நிறையா பிளேஸ்லலாம் ஸ்னோ இல்லை, ஆனாலும் சில்னஸ் நிறையா இருந்தது. நிறையா பிளேஸ் விசிட் பண்ண முடியல. சப்போஸ் குளிக்கிறதுக்கு ரிவர் மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த குளிரில் கை வச்சாலே தண்ணி வந்துடுற மாதிரி இருந்தது. இதில் எங்கே போயிட்டு தண்ணியிலலாம் குளிக்கிறதுன்ட்டு அதெல்லாம் நம்ம பண்ணலை. அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எதுவுமே பண்ணலை. அப்புறம் ரிவர் ராஃப்டிங் அங்கே ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. நாங்கள் போன டைமில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அந்த ரிவர் ராஃப்டிங்கும் பண்ணலை. ஸோ டோட்டலாக நீங்கள் மணாலி எடுத்துட்டிங்கனாலே மணாலி போட்டு சைடில் பார்கின்னு ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. மணாலியில் நீங்கள் பார்கின் பண்ணால் தான் பிழைக்க முடியும். அப்போ தான் ஊருக்கும் வர முடியும். இல்லைனா காசெல்லாம் அங்கேயே பிடுங்கிடுவாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணாலியில் 2 நாள் இருந்தோம். ஃபஸ்ட்டு டே வந்து ஏதாவது பிளேசஸ் பார்க்குறதா இருந்தால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் டே 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஹிடிமா தேவி டெம்பிள் அப்படிங்கிறது போயிருந்தோம். அங்கே வந்து அந்த காஸ்டியூம் இருந்துச்சுல்ல, அது வந்து 20 ரூபா தான். என்னடா 20 ரூபா தானா அப்படின்னு அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் வந்து அந்த மணாலியில் அந்த ட்ரெஸ் வியர் பண்ணாதீங்க. ஹிடிமா தேவி டெம்பிள் இருக்குது, அங்கே போங்க. அது வந்து எப்படின்னா நம்ம ஊரில் இந்த ஈஷா யோகா டெம்பிள் இருக்குல்ல, சிவன் டெம்பிள் அந்த மாதிரி. அது உங்களுக்கும் வந்து ஒர்த்தாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே வந்து சாஃப்ரான் விற்றாங்க. அது ஒரிஜினல் சாஃப்ரானா என்னன்னு தெரில, அது தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள். நான் கொஞ்சம் இதுக்கும் சாம்பிளுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அது இங்கே என்னென்ன ஒரிஜினல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேராக்ளைடிங் வந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் உங்களை வந்து இது பண்ணுவாங்க. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்மூத்தாக அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க போகாதீங்க, குழந்தைங்கள கூப்பிட்டு போகாதீங்க. கப்பலாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்களுக்குலாம் அந்த ரோட்லலாம் போனால் கண்டிப்பாக என்ன ஆகுனே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரேஷ் ட்ரைவிங் தான் பண்ணாங்க. பார்க்க ஆளுங்களும் வந்து அவ்வளோ ஜென்டலாக இல்லை, கொஞ்சம் ட்ரஸ்டட் இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பேராக்ளைடிங் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் குழு தான் வரணும். குழுவில் வந்து உங்களுக்கு நிறைய கவுண்டர் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கவுண்டர்லையும் போயிட்டு முடிஞ்சளவு பார்கெயின் பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக தயவு செஞ்சு இந்த கேப் டிரைவரை நம்பாதீங்க. ஏன்னா கேப் டிரைவருக்குமே வந்து ரெகுலராக ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே போய் கொடுத்துட்டு உங்களை இது பண்ணிவிட்டு அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அடுத்தது வந்து அங்கே ஃபுல்லாக ஷால் ஃபேக்ட்ரி இருக்கும். ஷால் ஃபேக்ட்ரினால் நம்ம ஊரில் வந்து அந்த சால்வன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு லென்த்தில் தான் இருக்கும். அதுவுமே வந்து உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேப் கூட வரீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வச்சு அதுதான் வந்து செல் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அதே ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊர்லேயும் கிடச்சிச்சு. நான் வந்து பெருசாக ஷாப்பிங்கில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணலை. ஆக்டிவிட்டீஸ்க்கும் கேபுக்கு அதுக்கு மட்டும் தான் போச்சு. ஃபுட்டெல்லாம் ஒன்றுமே இருக்காது. மேகி மோமோஸ் இருந்தது, அது மட்டும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஆலு பரோட்டா ஆனால் டிக்கா அப்படின்னு சொல்லியிருந்து அதுதான் இருந்தது. உங்களுக்கு மேகி பிடிக்கும்னா நீங்கள் மணாலியில் இருக்க வரைக்கும் மேகி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஊர் வந்து சேர்ந்துறது தான் நல்லது. வேறு எந்த ஃபுட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா எப்படி உடம்புக்கு டக்குன்னு அக்செப்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது. எங்களோட மணாலி, அதாவது குழுவில் 1 டே, குழுவில் ஒன்றுமே பெருசாக இல்லை, பேராக்ளைடிங் மட்டும்தான் இருந்தது. அதனால் நீங்கள் மணாலிலாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் குழுவில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்துடுங்க. ஏன்னா நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணல பார்த்திங்கன்னா குழுவிலே ஒரு ஹாஃப் டே சும்மா தான் உட்காந்துருந்தோம். எந்த ஆக்டிவிட்டீஸுமே இல்லை. அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. பிளானிங் கரெக்டாக ஐட்னரி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ₹1 காசு எடுக்கிறீங்கன்னா ரொம்ப பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்பெண்ட் பண்ணது, நான் எவ்வளோ இழந்தது, எவ்வளோ ஏமாந்தது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் பாவப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லை. அது வந்து ஃப்ரீயாக விட்டாச்சு. நீங்கள் யார் போனாலும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை அமுச்சு இதை பார்த்துட்டு அப்புறமா போப்பா அப்படின்னு ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணிடுங்க.